நீங்கள் 50 வயசில் ரிட்டையர் ஆகுறீங்கன்னா மாதம் 60,000 ரூபாய் வந்து இப்போவே வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 7 to 8% விட்ராயல் ரேட், அதாவது உங்கள் இன்ட்ரெஸ்ட். இப்போ பேங்க்கில் போட்டிங்கன்னா 60 வயசுக்கு கீழேனா 7%, 7.25% தான். SBI, ICICI, போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த ரேட் தான் கிடைக்கும். இது வந்து எந்த மாதிரி ஃபண்ட்ஸில் போடலாம்னா, நீங்கள் ஒரு மல்டி அசெட் ஃபண்ட், ICICI Prudential மல்டி அசெட் ஃபண்ட் போடலாம். இல்லை ஒரு மல்டி கேப் ஃபண்டோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃபான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அது இல்லாமல் விட்ராயலும் பண்ண முடியும். ஒரு ஃபண்டு இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அதை வந்து அடுத்த வருஷம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர், அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒர்க் அவுட் ஆகலாம். நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் மார்க்கெட் நல்லா இல்லைன்னும் போது ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸாக வரும்னும் போது அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாமையும் போகலாம். ஒரு ஃபண்டு 3 இயர்ஸ்க்கு வரைக்கும் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அது மேலே ஏறாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி அசியூம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி கிடையாது. லாஸ்ட் 10 இயர்ஸ் 28 இயர்ஸாக இருக்க ஃபண்ட்ஸ்லாம் வந்து 21% ரிட்டர்ன்ஸ், 25% ரிட்டர்ன்ஸ்லாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஸோ ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். சீக்கிரமே ஒரு 40-45 வயசில் ரிட்டையர் ஆகிட்டா நம்ம நினச்சதை பண்ணலாம், நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது யோசிக்கும் போது நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்த சுச்சுவேஷன், அதுக்கு அடுத்து யாராவது வந்து ரியாலிட்டி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் நமக்கு கிடைக்காது, நடக்காது அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ கடன் இருக்கும் அண்ட் நிறைய பொறுப்புகள், பசங்க கல்யாணம், பசங்களோட படிப்பு, உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான பணம், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ரியாலிட்டி சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஈஸியாக ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் சுச்சுவேஷன், அசஸிங் த கரண்ட் சுச்சுவேஷன். இப்போது நான் எந்த நிலமையில் இருக்கேன், என்னோட கடன்கள் என்ன, அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னு சொல்லுவோம். இருக்கிற சொத்து இல்லை இருக்கிற பணம் எவ்வளோ இருக்குது அண்ட் லயபிலிட்டி, கடன்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் அசஸ் பண்ணாலே ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அதில் இருந்து நெக்ஸ்ட்டு என்ன வேணும். ஸோ 45 வயசில் ரிட்டையர் ஆகணும்னா உங்களுக்கு இப்போ 30 வயசு ஆகுதா, 35 இல்லை 25 அண்ட் பாசிபிலிட்டி 45 ஆக முடியுமா அப்படின்னு, இல்லை 50 கொஞ்சம் தள்ளி போடலாம், தப்பு கிடையாது. அண்ட் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனை நான் மீட் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. ரியலிஸ்டிக்காக எப்போ அடைய முடியும் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணி கொண்டு வர முடியும். சரி, ஒரு 50 வயசில் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அந்த டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் யர் ஏஜ். 25ல் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா 20 வருஷத்தில் தாராளமாக ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண முடியும். ஏன்னா இந்த டாபிக் எப்படி நான் யோசிக்க ஆரம்பித்தேன்னா, யூஎஸில் கூகுளில் ஒர்க் பண்ண ஒரு லேடி வந்து இந்தியன் உமன். அவங்க யூஎஸில் இருக்கிற இன்கம்மை இந்தியாவில் வந்து செலவு பண்ணால் எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு அசஸ் பண்ணி, அண்ட் அங்கே வந்து மெய்டுக்கு ஆகிற செலவுகள், அப்புறம் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் வீடு வாங்கினா எவ்வளோ ஆகும், இதெல்லாம் அசஸ் பண்ணி 40ல் ரிட்டையர் ஆகணும்னு முடிவு பண்ணி ரிட்டையரும் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களால ரிட்டையர் ஆன பிறகு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா 40ல் ரிட்டையர் ஆகி என்ன பண்ண முடியும். ஸோ வித்தின் 3-6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 6 மந்த்ஸில் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. காமன் ஒர்க் பிளேஸ்க்கு அந்த ஒர்க்கஃபெல்லா மாதிரி இடத்துக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் அங்கேயும் பேச மாட்டாங்க யாரும். ஏன்னா எல்லாருமே ஒரு லேப்டாப்போ ஐபாட் வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்டார்ட் அப்பில் நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் பெங்களூரில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரியல் ஸ்டோரி. ப்ளூம்பர்க் பிஸ்னஸில் நுப்பூர் தல்வார்னு நினைக்கிறேன் அவங்க பேர், சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அண்ட் அப்போ தான் வந்து இந்த ப்ராசஸ் அலாங் வித் இட் ஒரு 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண போகிறேன்னா, பிஸ்னஸாக இருந்தால் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸாக ஆர் யாருக்காவது சொல்லித்தர போகிறோமா, இந்த மாதிரி அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா 45-50ன்றது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஏஜ் கிடையாது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்கிற பணம் அடுத்த 30-40 வருஷத்துக்கு வரணும். பிகாஸ் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வளர்ந்த நாடுகளில் அது 80 வயசுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு 70 வயசு தாண்டிடுச்சு. பட் இப்போது 2021 சென்சஸ் இன்னும் எடுத்து வரல நமக்கு டேட்டா. அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 73-74 வச்சாலும் ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸில் கண்டிப்பாக அது 80 டச் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் 50 வயசில் ரிட்டையர் ஆகினீங்கன்னா குறைஞ்சது 30 வருஷத்துக்காவது உங்கள் பணம் உங்களுக்கு தேவை. ஃபேமிலியாக இருந்தால் எல்லாருக்கும் தேவை. ஸோ அந்த 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அடுத்த 30 இயர்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், பணம் பத்துமான்றதை தாண்டி எமோஷ்னலாக நான் வந்து பிஸ்னஸாக, கம்யூனிட்டி சர்வீஸாக, இல்லை என்ஜிஓ எதுக்காவது போய் சப்போர்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு கிளாரிட்டி வேணும். இது எல்லாம் தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ராசஸிங். கரண்ட் சுச்சுவேஷன் அசஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன். 4th பாயிண்ட்டு தான் வந்து எக்ஸிக்யூஷன். அதாவது இப்போ என் வயசு இவ்வளோ, அடுத்த 10, 15, 20 அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் எனக்கு தேவையான ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் நான் அது வரைக்கும் இருக்கிறேன்னா என் ஃபேமிலிக்கு, நான் இல்லைன்னா என் ஃபேமிலிக்கு என்ன டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது, ஆஸ் வெல் அஸ்
இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. ஸோ என்னோட சேலரி கம்மி, நான் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆக முடியுமான்னு யோசிக்காதீங்க. வெறும் 1000 ரூபீஸ் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 28 வருஷத்தில் நிப்பான் இந்தியா விஷன் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 28 வருஷத்தில் ஸ்டெப் அப் வருஷா வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். வருஷா வருஷம் 10%னா 1000 ரூபீஸ் 12 மந்த்ஸ் வரும். 13th மந்த் 1100 ரூபீஸ். அடுத்த 12 மந்த்ஸ் 13லேருந்து 24 மந்த்ஸ் வரைக்கும் 1100 போகும். 25th மந்த் அங்கேருந்து 10%. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற ஒரு எஸ்ஐபி, ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு சொல்லுவோம். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.6 crores கிடைக்கும் 28 இயர்ஸில். ஸோ இது வந்து வெறும் 1000ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் 3000 4000 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்ன மாதிரி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வாட் எவர் என்ன பண்ணுறதா இருந்தாலும் இந்த பணத்தை வச்சு உங்களால் ஈஸியாக ஒரு 2 years வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியும் ஃபார் தட் ஸ்பெசிஃபிக் சர்வீஸ். மீதியே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி. ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அண்ட் இது எல்லாமே புது விஷயம். ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் கவர்மெண்ட் கம்பெனியில் இப்போ பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட் கிட்டேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ ஒர்க் பண்ணாங்கன்னா 58-60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து அதுக்கப்புறமும் ஒர்க் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டும் போது அதுக்கான பணம் சேர்க்கணும் அண்ட் நம்ம செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி கடன் இருக்கா இல்லைன்னா எனி மணி சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாது. ஏன்னா எல்லாமே வந்து புதுசாக இருக்கும். இப்போ இருக்கிற 20 years முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் இப்போ கிடையாது. ஸோ இப்போ செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. வீட்டு செலவுகளாக இருக்கட்டும் அண்ட் எல்லா விஷயத்துலையும். அப்போ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியுன்றது ஒரு எமோஷனல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் RIAன்னு சொல்லலாம் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் 2 பேரில் யாராக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கும் அந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிப்பாங்க. இந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட் சரி ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஈஸியாக சொல்யூஷன்ஸ் இருக்குது. நம்ம சேர்த்து வச்சாச்சு ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் இதெல்லாம் பேசுகிறோம். நடக்குமான்றதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நிப்பான் இந்தியா விஷன் ஃபண்ட் சொன்னேன், அதில் வந்து 1.6 crores. அதை வந்து நீங்கள் 60 லட்ச ரூபாய் உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு எடுத்து வச்சுட்டாலும் மீதி 1 கோடி ரூபாயை வந்து SWP ஆப்ஷன், எஸ்ஐபி பணம் சேர்க்க, SWP பணம் விட்ராயல் பண்ண அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 50 வயசில் ரிட்டையர் ஆகுறீங்கன்னா மாதம் 60,000 ரூபாய் வந்து இப்போவே வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 7 to 8% விட்ராயல் ரேட். அதாவது உங்கள் இன்ட்ரெஸ்ட் இப்போ பேங்க்கில் போட்டிங்கன்னா 60 வயசுக்கு கீழேனா 7% 7.5% தான். SBI ICICI போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த ரேட் தான் கிடைக்கும். இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் விட்ரா பண்ணாலும் ஏன் இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 10 yearsல இந்த 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டபுள் த கேபிட்டல். இந்த டபுள் ஆகிறது வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூலையும் போஸ்ட் ஆஃபீஸ், NSE, பாண்ட்ஸு எதுலையுமே ஆகாது. உங்கள் கேபிட்டல் செக்யூர்ட், பட் இருக்கிற பணம் அதே தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் குறையிறதுக்கும் அடுத்த 10 வருஷத்தில் வாய்ப்பு இருக்குது. ஏன் இன்ட்ரெஸ்ட் குறையும் சொல்கிறேன் அப்படின்னா யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 0.5%, 1%, 1.5%ல தான் இருக்குது. இப்போ தான் வந்து 3% வரைக்கும் வந்திருக்கு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆனதுனால. ஜப்பானில் பல காலமாக 0% நெகட்டிவ்ல இருந்து இப்போ தான் 0 கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலமையில் இருக்குது. ஸோ இந்தியாவில் அந்த நிலமை போகிறதுக்கு இன்னும் வளர்ந்த நாடானதான் ஆகும். அதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். ஸோ பட் ஆனால் இருக்கிற 7% வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போனீங்கன்னா தான் இந்தியாவோட growth ரேட்டுக்கு ஈக்குவலாக ஸ்டாக் மார்க்கெட் வளரும். அதுக்கு ஈக்குவலாக ரிட்டர்ன்ஸும் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு 12 to 15% கிடைக்கும். ஸோ அதனால் SWP ஆப்ஷனில் 7% விட்ரா பண்ணாலும் 12 to 15% மீதி 15% அப்படின்னும் போது ரிமைனிங் 7 to 8% வந்து அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் மூலமாக அடுத்த 20 வருஷம் 30 வருஷத்துக்கும் உங்கள் கேபிட்டல் வளர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலமையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எந்த மாதிரி ஃபண்ட்ஸில் போடலான்னா நீங்கள் ஒரு மல்டி அசெட் ஃபண்ட், ICICI ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட் போடலாம். இல்லை ஒரு மல்டி கேப் ஃபண்டோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃபான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அது இல்லாமல் விட்ராயலும் பண்ண முடியும். இதை வந்து நீங்களாக பண்ணலாமா அப்படின்னா நீங்களாக பண்ணலாம். பட் உங்களுக்கு டைம் இருக்கா? அண்ட் ஏன்னா ரீசெண்டாக வந்து ஒருத்தருக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுட்ருக்கேன், 3 வருஷம் ஆயிடுச்சு, அதை எடுத்து நான் வேறு எதுலையாவது போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ என்ன ஃபண்ட்ஸ்ன்னு கேட்டால் ஃபண்ட்ஸ் நேம்ஸும் ஷேர் பண்ணார். IDCW ஆப்ஷன் போட்டுட்டு சிஸ்டமேட்டிக் விட்ராயலும் பண்ணிகிட்ருக்காரு. IDCWனா டிவிடெண்ட் ஆப்ஷன். ஸோ டிவிடெண்ட் ஆப்ஷனும் போட்டாச்சு, அதுக்கு மேலே சிஸ்டமேட்டிக் விட்ராயலும் பண்ணிகிட்ருக்காங்கன்னும் போது அந்த கேபிட்டல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ரிசியேஷனும் ஆகாது. டிவிடெண்ட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஃபிக்ஸடாக 7 to 8%, கேபிட்டல் வந்து ரொம்ப பெரிய க்ரோத் இருக்காது. பட் டிவிடெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான் டிசைட் பண்ண முடியும். அதனால்
ரெண்டுமே ஐடிசிடபிள்யூவும் போட்டு சிஸ்டமேட்டிக் விட்ராயலும் பண்ணால் ஈஸியாக நிறைய பணம் வெளியில் எடுக்கிறதுக்கான சமூகம். அதனால் அவருக்கு வந்து ஐடிசிடபிள்யூன்றதுக்கு பதில் நீங்கள் க்ரோத்துன்னு மாற்றுங்க, அதுவே உங்களுக்கு தாராளமாக பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொன்ன பிறகு சரி ஓகே. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்மளாக பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரியாமல் அசியூம் பண்ணிக்கிட்டு 3 years ஒன்ஸ் மாற்றணும். ஏன்னா இன்னொரு பெரிய விஷயம், குவான்ஸ் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார். இது வந்து எனக்கு 35% ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு, அடுத்த வருஷம் இது வராதுன்னு தெரியும், அவரே அசியூம் பண்ணிக்கிட்டாரு. அப்போது எனக்கு அடுத்த 1 yearக்கு எனக்கு 35-40% வரா மாதிரி ஏதாவது ஒரு ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நீங்கள் ஒரு எந்த ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ போனீங்கன்னா, இந்த ஃபண்டு 35% வரும், 40% வரும், 30% வரும்னு ப்ராமிஸ் பண்ணவே மாட்டாங்க. செபி ரூல்ஸ் படி, ஆம்ஃபியோட கைட்லைன்ஸ் படி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், ஃபைனான்ஷியல் பிளானர் யாராக இருந்தாலும் ரிட்டர்ன்ஸை ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, கேரண்டீடும் கொடுக்கக்கூடாது. அது இல்லாமல் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸும் நம்ம வந்து பண்ண விடாது. ஏன்னா நம்ம சொல்லி அடுத்த வருஷம் பர்ஃபார்ம் ஆகலைன்னா அதுக்கும் பதில் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் எப்படி போகுதுன்றது இப்போவே அசியூம் பண்ண முடியாது. திடீர்னு எலெக்ஷனில் சேஞ்சஸ் நடக்கலாம், வார் வரலாம் உலக நாடில், யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்காமல் இருக்கும்போது அது ஒரு பெரிய இம்பேக்டாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்னால ஒரு ட்ரிகரிங் ஈவெண்ட் மாதிரி ஆச்சுன்னா வித்தின் 3 months, கோவிட்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வித்தின் அ மந்த் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ஸோ யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த காரணங்களுக்காக ப்ராமிஸ்டு ரிட்டர்ன்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒரு ஃபண்டு இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அதை வந்து அடுத்த வருஷம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அ ஃபண்ட் மேனேஜர், அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒர்க் அவுட் ஆகலாம், நெக்ஸ்ட்டு 4 years மார்க்கெட் நல்லா இல்லைன்னும் போது ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸாக வரும்னும் போது அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாமையும் போகலாம். ஸோ இது மாதிரி பல காரணங்களுக்காக ஒரு ஃபண்டை மாற்றி மாற்றி சேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபண்டை சேஸ் பண்ணாதீங்க, லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி இருக்கா. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் அவர் சொன்னது, அவரோட வயசு 67, லோ ரிஸ்க் இருக்கணும் ஆனால் 40% ரிட்டர்ன்ஸ் வேணும்னு கேட்டார். அந்த மாதிரி வரவே வராது. ரிஸ்க்கு கொஞ்சம் இருந்தால் ரிட்டர்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ரிஸ்க் எப்போ குறையானா லாங் டேர்மில் மட்டும்தான் குறையும். ஒரு 4-5 yearsக்கு மேலே தான் ரிஸ்க்கே குறையும். பட் அவர் 1 yearல 40% ரிட்டர்ன்ஸ்ன்றது அதிகப்படியான ரிஸ்க்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதுங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, லாஸ்ட் பாயிண்ட்டோட இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஒரு அட்வைசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து அவங்க 2 பேருமே வந்து மார்க்கெட்டை ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. அண்ட் விஷயம் தெரியாட்டியும் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் இருக்கலாம். அவங்க வந்து ரிசர்ச் டீமோட டேட்டாவை அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பப்ளிக்கு தெரியறதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் விஷயம் கேட்டாவது சொல்ல முடியும். ஸோ நீங்களாக அசியூம் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் இது கேட்டபோது தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஃபண்டு 3 yearsக்கு வரைக்கும் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அது மேலே ஏறாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி அசியூம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி கிடையாது. லாஸ்ட் 10 years 28 yearsஸாக இருக்க ஃபண்ட்ஸ்லாம் வந்து 21% ரிட்டர்ன்ஸ், 25% ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்னும் போது நீங்களாக அசியூம் பண்ணிக்காதீங்க. ஆஸ் அ இன்வெஸ்டர் தெரியாதப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலையோ டிஸ்ட்ரிபியூட்டரையோ ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் இன்னும் கம்ஃபர்டபுளாகவே கிடைக்கும். ஏன்னா இருக்கிற பணத்தை இப்போ மட்டும் இல்லை, அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் காசப்பட்டு உடனே இழக்காதீங்க. உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் அந்த பணம் வந்து சேரணும். ஸோ இது வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசரால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ரொம்பவே சாத்தியம்தான். அதுக்கு இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு ஆன்சர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.